Hello, viewers, and welcome to my channel. Please subscribe, like, share, and comment. இந்த காணொளி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளையர்ஸ் பிரிக் இண்டஸ்ட்ரி தொடங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் இந்த வீடியோ பார்க்காம தொடங்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நான் அது நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். முதல்ல இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன் சில பாயிண்ட்ஸு. இப்போ ரீசெண்ட் டேஸ்லிங்க நான் நிறைய ட்ராவல் பண்ணேன், எல்லா பிளான்ட்டுக்கு போய் பார்த்தேன். அதில் ஒரு சில பிளான்ட்டுகளில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால புதுசாக யாரும் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோவை போட்டேன் நான். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த இடரெல்லாம் வராது. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்க்கணுன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வாயிலாக கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷன், உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு அந்த வீடியோ தொடங்கல. வாங்க வீடியோ கொடுப்போம். இந்த இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறது வந்து, இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து பெரிய சிட்டியா இல்லை என்னங்கிறது பார்க்கணுங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு முதல் நம்ம பிளான் பண்ணுறது என்னென்னா, இவ்வளோ கல் பண்ணால் இவ்வளோ போகும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ பெரிய பிளான்ட் வேணால் ஓப்பன் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. அதை மைண்டில் வச்சுட்டு எந்த மிஷினரி எந்த பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு மைல்டாக போகிறது நல்லது. இது என்னோட கைண்ட் அட்வைஸ். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு அந்த ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்க. வால்யூம் இவ்வளோ தான், இந்த ஏரியா ஒரு 4000, உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 4000 கல் பண்ணால் சரியாக இருக்கும், ஒரு நாளைக்கு 10,000 கல் பண்ணால் சரியாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு 20,000 அந்த மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆவரேஜாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சிவில் இன்ஜினியர்ஸோ இல்லை யாராவது பில்டிங் மெட்டீரியல் சப்ளைஸோ இருந்தால் அவங்ககிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லிவிடுவாங்க. இல்லை உங்கள் ஊர் சைஸ் பக்கத்தில் நியர்பை சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுங்களாம் தெரிஞ்சு போயிடும். இதை ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெஷினரி செலக்ட் பண்ணணும். ஏன்னா எத்தனை கல் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெஷினரிஸ் இருக்குங்க. அந்த செலெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு அந்த மிஷினரி செலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இடம் வரும். இப்போ நீங்கள் வந்து அந்த வால்யூவில் இடம் லீஸ்க்கு எடுக்கிறீங்களோ இல்லை ஓன் லேண்டோ, நீங்கள் அந்த மிஷினரி ப்ரொடக்ஷன் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி லேண்டு வரும். இந்த லேண்டு நீங்கள் சைமல்டேனியஸாக இது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான ரா மெட்டீரியல் ஃப்ளை ஆஷ். இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக நல்லா கவனிங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஒரு 150 to 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஃபீஸபிள் தாங்க. ஏன்னா ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கிருந்து வரணும், ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக வரணும். நம்ம கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் பிளான்ட்டோ இந்த பக்கம் பிளான்ட்டோ வந்தால் எல்லாத்துக்கும் ஒரே டைமில் வந்து அவங்க டெலிவரி கொடுக்குறதுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரா மெட்டீரியல் ஃப்ளையர்ஸ் தான் மெயின். மற்றது சிமெண்ட்டு, இந்த க்ரஷர் டஸ்ட்டு, மேக்ஸிமம் எல்லா ஊர்களையும் குவாரி இருக்குங்க. சில ஊரில் மட்டும் இல்லை, பட் நிறைய மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் க்ரஷர் இருக்குது, குவாரி இருக்குது. அதனால் அந்த குவாரி டஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு கொஸ்டின் வரும், சுண்ணாம்பு இது ஜிப்சம் மேக்ஸிமம் பெரும்பாலும் யாரும் ஆட் பண்ணுறது இல்லைங்க சார். ஏன்னா அது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த குவாலிட்டி போட்டு நம்ம பண்ணும்போது அது சரி வருமா அப்படிங்கிறத நிறைய இடத்துல கொஞ்சம் இஷ்யூஸ் வந்ததுனால அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜிப்சம் ஆட் பண்ணுறது வந்து லைம் ஆட் பண்ணால் ஜிப்சம் பண்ணணும், இல்லைன்னா சிமெண்ட்டே போகும். இல்லை லைம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைம் வாங்கிட்டு ஜிப்சம் பதில் ஒரு 2 to 3% சிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரா மெட்டீரியல் இந்த 3 பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க எப்படி பண்ணலாம் என்னென்னு. சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இதில் என்னை விருப்பப்பட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் சைட்டுக்கு வந்து உங்களுக்கு மிஷினரி எக்ஸ்பிளனேஷனு, அந்த ஷெட்டு, அந்த இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷனை டிட்டர்மைன் முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற தேவைகள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ சைட் ரெடினஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நான் மெயினாக அந்த சைட்டில் வந்து பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதா என்னன்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஃப்ளையர் ஸ்டோரேஜுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணுங்க. அது நிறைய மெத்தட் இருக்குது சார். அது 2-3 கன்வென்ஷனல் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் இருக்குது.
கொஞ்சம் நீங்கள் பெரிய பிளான்ட்டு ப்ரொடக்ஷன் அதிகமான பிளான்ட் எல்லாம் போடுறதா இருந்தால் சைலோஸ் எல்லாம் போடலாம். போட்டோம்னா அதுக்கு தனியாக ஃப்ளையாஷ் வந்து நார்மலாக வந்து க்ளோஸ்டு டிப்பரில் வரும். இதுக்கு வந்து அந்த வி டைப் இது பல்கர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பம்ப் பண்ணி அப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த இது காஸ்ட் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கம்மியாகும். இப்போ அதாவது சிமெண்ட் மூட்டையோட பேக்கிங் சார்ஜ் கம்மியாகும். ரெண்டாவது, இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் முதல் போட்டிருக்கேன், பட் ரீசெண்ட் டேஸில் பண்ணல. ஏன்னா வெயிங் பண்ணி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து சிமெண்ட் வந்து ஒரு இத்தனை குவான்டிட்டி வேணும்னா அந்த குவான்டிட்டி மட்டும்தான் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதனால அது வந்து வேற மெத்தடுகள்லையும் பண்ணலாம். நான் அது சப்போஸ் நம்ம நேரில் தான் மீட் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இல்லைன்னா டவுட்னா எனக்கு ஃபோனில் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன். இந்த புது பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள இதெல்லாம் தான் இது. மெயினாக நீங்கள் இன்னொன்று திங்க் பண்ணுறது என்னென்னா, மெஷினரி காஸ்ட்டுங்க, லேண்டு ஷெட்டு போடுற ரெடினஸ் காஸ்ட்டு ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஏன்னா இது வந்து க்யூரிங் இருக்குதுங்க. இப்போ நான் வந்து கல் காஸ்ட் பண்ணோம்னா 24 hours இன்டோரில் வச்சுட்டு மீதி ஒரு 7 to 14 days வைக்கணும். பட் வெளியே ஒரு 7 days 8 days வச்சிங்கன்னா அந்த ரா மெட்டீரியலோட அடுத்த இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் ஃப்ளோ ஈஸியாகும். கல் போக போக அடுத்த ரா மெட்டீரியல் வரும், காஸ்ட் பண்ணலாம். ஃப்ளையாஷ் மட்டும் ஸ்டோரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 3-4 லோடு வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அது பெட்டருங்க. ஏன்னா அது வந்து சில சமயம் லாரி டிலே, இல்லை ஃப்ளையாஷ் அங்கே டிலே பண்ணிட்டாங்க, இல்லை அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, வரக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ தெர்மல் பவர் பிளான்ட்டில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 நாள் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெட்டருங்க, பக்காவாக சக்ஸஸ் ஆகலாம். இன்னொரு மெயினான முக்கியமான பாயிண்ட் இதில் ஆட் பண்ணுறது என்னென்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டி கான்ஷியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரமாக பண்ணுறவங்க மட்டும் நிலச்சி நிற்கிறாங்க ஃபீல்டில். ஏன்னா இப்போ நம்ம வந்து காஸ்ட்டும் கம்மியாகும், அதே சமயம் 2-3 ஆஷ் யூஸ் பண்ணி குவாலிட்டியாக கொண்டு வரணும். காஸ்ட்லி ஆஷு, மீடியமான ஆஷ் ரெண்டுமே கொஞ்சம் போட்டு கொண்டு வரணும். அந்த குவாலிட்டி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் வந்து கல் கேஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் மிஷினரிஸ் என்ன மிஷின் வச்சுருக்கீங்க, எப்படி பண்ணுறீங்க என்னங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். மற்றபடி உங்கள் கல் பிரிக்ஸை கொண்டு போய் நீங்கள் அவங்க கஸ்டமர் இவங்ககிட்ட காமிக்கும் போது அதோட குவாலிட்டி, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்குதுங்க அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, இப்படி குவாலிட்டி ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நீங்கள் பிஃபோர் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் நான் டெக்னிக்கலாக நிறைய சொல்லலைங்க, இருந்தாலும் என்னோட இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சு, இது வந்து ஏற்கனவே வச்சுருக்கவங்களோ இல்லை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நான் இந்த இது சொல்லிங்க, புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நியூ ஆண்டர்பிரனர்ஸ்க்கு, புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸாக ஏதாவது இதுனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.